உபரத்தினங்கள். இப்ப நவரத்தினங்கள் நம்ம பார்த்துட்டோம். உபரத்தினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம சுருக்கமா சொல்றேன். நவரத்தினங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே நம்ம தெளிவா பார்த்ததுனால, உபரத்தினங்கள் நமக்கு நல்லாவே சீக்கிரமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, மகாரத்தினங்கள் அப்படிங்கிறது தான் அந்த நவரத்தினங்கள். சரிங்களா? அதுக்கு மாற்றாக அந்த நவரத்தினங்கள் அதிகமா கிடைக்காது. அப்ப அதுக்கு நெருக்கமாக பலனளிக்கக்கூடிய சில கற்கள வந்து நவக்கிரகங்களோடு ஒரு நல்ல தொடர்புல இருக்கக்கூடிய கற்கள தான் உபரத்தினங்கள் அப்படின்ட்டு நாம இப்ப குடுத்துருக்கேன். அதிர்ஷ்டம் அடைய வேண்டும். நவரத்தினங்கள் அணியும்போது தவறான கல் அணிந்தால் நெகட்டிவ் பலனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உபரத்தினங்கள் தவறான கல் அணிந்தாலும் நெகட்டிவ் பலன் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உபரத்தின கற்கள் கொஞ்சம் விரிசலாகவோ, ஓட்ட உடசலாகவோ இருந்துச்சுன்னாலும் கூட, பெருமளவு வந்து தீய பலன்கள் குடுப்பதில்லை. நவரத்தின கற்கள் ஓட்ட உடசலா போயிடுச்சுன்னா குற்றம். குற்றமுள்ள கல் அணியும்போது அடிக்குது. உபரத்தின கற்கள் குற்றமுள்ள கற்கள் அணியும்போது, அதுக்கு சார்ஜ் இல்ல, உயிர் இல்ல அப்படிங்கிற அளவுல வேல பண்ணாம போயிடுமே ஒழிய, நெகட்டிவ் பலன் கொடுப்பது வந்து கிடையாது. சரிங்களா? அதாவது நல்லா கவனிக்கணும். நவரத்தின கற்கள் தவறாக இருக்கும்போது நெகட்டிவ் பலன் கொடுக்கும். உபரத்தின கற்கள் தவறான கல்லா இருந்துச்சுன்னா, தீமையை கொடுக்காது. நெகட்டிவ் பலன் குடுக்காது. ஆனா நன்மையும் குடுக்காம போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் இதனுடைய விஷயங்கிறதுனால நம்ம தைரியமாக போடலாம். அடுத்து நம்முடைய முக்கியமான இன்னொரு கல் அப்படின்னு பார்க்கும்போது டர்குவாய்ஸ். டர்குவாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பச்சையும், நீலமும் கலந்த ஒரு கல். இதில மேல ஒரு ஜாதி கல் இருக்கிறது. அது பார்த்தா கேவலமா, கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். கீழ இருக்கிற கல் நல்லா முழு முழுன்னு இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே ரிவர்ஸ். மேல இருக்கக்கூடிய கல் ஈரான்ல இருந்து வரக்கூடியது. அங்க கருப்பு ரேகைகள், படிமங்கள் இதெல்லாம் இருக்கும். இது மாரி கருப்பா, வெள்ளையா வேற வேற மாரி ஒரு கஜாலா இருக்கு பாருங்க. இதுதான் ஒஸ்தி. இந்த கற்கள் ஒரு காட்டு ரூ. 1500லேருந்து ரூ. 3000 ரூ. 4000 கூட ஒரு காட்டு 2000 குறைந்தபட்சம் ஒரு ஆவரேஜா ஒரு ரூ. 1500 அப்படிங்கிறது ஆரம்பம். ஒரு பீஸா வாங்கணும்னா ஒரு 4000, 5000த்துல ஒரு பீஸ் வாங்கிரலாம். சரிங்களா? அது கீழ இருக்கு பாருங்க. அந்த மாரியான கோடுகள்லாம் ஒண்ணும் இல்லாம நல்லா முழு முழுன்ட்டு சூப்பர் பீஸா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈரான்ல விளையாது. வேறு நாட்கள்ல துருக்கி இது மாரியான நாடுகள் எல்லாம் வளருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, விலை குறைவானது. பலன்கள் என்று சொல்லும்போது, நாம கீழ இருக்கிற கல்லு தான் குடுத்துட்டுருக்கேன். மேல இருக்கிற கல் ஆ அவ்வளவு எளிதா கிடைக்காது. கிடைக்கிற கல் விரிசலாக இருக்கும்ங்கிறனால அது வாங்குறதில்ல. விரிசல் இல்லாத மேல இருக்கிற கல்ல விரிசல் இல்லாத கற்கள் சிறப்பு. சரிங்களா? ஆனா கீழ இருக்கிற கல்லு ஆ குறைந்தபட்சம் ஒரு 100 நபர்களுக்கு கொடுத்திருப்பேன். எல்லாருக்குமே திருமணத்திற்காக கொடுத்தது தான். திருமணம் அமையாமல் இருப்பவர்கள் இந்த ரத்தினத்தை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மாப்பிள்ளை இருக்காருன்னு வைங்களேன், அந்த மாப்பிள்ளை திருமணத்திற்கு பெண்ணை அழைத்து வராது. ஆனா, திருமணத்திற்காக இவங்கள பார்த்து பேசக்கூடிய பெண் நிச்சயமாக இவர்களை வேண்டாம்ன்ட்டு மறுப்பதில்லை. மாப்பிள்ளை நல்லா இல்ல, மாப்பிள்ளைய பர்சனாலிட்டி நல்லா இல்ல, மாப்பிள்ளைய உருவம் நல்லா இல்ல, மாப்பிள்ளைய பேச்சு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா? அது மாரி வேண்டாம் என சொல்லவே மாட்டார்கள். சரிங்களா? ஏன்னா இது தொண்டை பிரச்சனை, இளமை குறைவு. அப்படியே ரொம்ப அதான் சொல்லலாம். அந்த தோற்றமே முதுமையாயிடுச்சுன்னா, இத போட்டா கொஞ்சம் ஒரு 10 வயசு கம்மியாயிடும். 5 வயசு கம்மியாகணும். வசீகர சக்தி மந்தமா இருக்குதுன்னா, இத போடலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? சூடு தான். அதிக சூடு ஏற்பட்டால் சோர்வு உண்டாகிறது. சோர்வு உண்டாச்சுன்னா, களையே இருக்காது. அப்ப அதிக சூட்டினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைய குறைச்சு, உடலுக்கு கவர்ச்சியை தந்து, வந்து திருமணத்திற்கு நல்லா இருக்குங்க. உடல் எடை ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு உடல் எடை கூடுகிறது. உடல் எடை கூடி நல்ல ஒரு திருமணத்துக்கு ரொம்ப ஒல்லியா இருக்கு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு திருமணமே வேண்டாங்கிற அளவுல இருந்தவங்க கூட, ஒரு 35 கிலோ இருக்கிற பொண்ணு, ஒரு 8 மாசம், 9 மாசத்துக்குள்ளார 50 கிலோ ஆயிட்டாங்க. சரிங்களா? 12, 13 கிலோ எ திடீர்னு எடை கூடி அழகா மினுமினுன்னு வந்தாங்க. பார்த்த அடுத்த மாப்பிள்ளையே ஓகே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய மேஜிக் மாரி டர்காய்ஸ்.